இப்போ துளசி செடி வந்து பெருமாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி பெருமாளுடைய ஸ்வரூபமா துளசி செடி மாறுச்சு மேம்? அதாவது துளசி செடின்றது வந்து விருந்தா அப்படின்றது ஒரு அசுரனோட மனைவி, ஜலந்தர் அப்படின்ற ஒரு அசுரனோட மனைவி. அவங்க வந்து விஷ்ணு பக்தியில வந்து தலை சிறந்து இருந்தாங்க. அதை வந்து ஒரு பதிவிரதையாவும் அவங்க இருந்தாங்க. அவன் அசுரன்றதுனால தன்னோட பதிவிரதையோட அந்த தீயால அவனுக்கு வந்து சுத்தி ஒரு பாதுகாப்பு வலையும் வச்சிருந்தாங்க. அசுரன்னாலே தேவர்கள் கையால ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் இல்லையா? அப்ப வந்து பெருமாள் வந்து அவனை அழிக்கிறதுக்காக ஜலந்தரனாவே உருவெடுத்து விருந்தா கிட்ட போறாங்க. போய் அந்த தடுப்பு சுவரை உடைக்கிறதுக்கு வரம் கேட்டு வாங்கிடுறாங்க. ஆனா வந்து அந்த விருந்தா என்ன பண்றாங்க, வந்திருக்கிறது விஷ்ணு தான் அப்படின்றத தெரிஞ்சு அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு வரம் கேட்கறாங்க. அப்ப அவ என்ன கேட்கிறா, நான் வந்து உங்களுடைய பூஜையில நான் வந்து என்ன வந்து உங்களோட பக்தியில சிறந்தவளா நீங்க வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளோட அந்த பக்தியையும் அவளோட அந்த பிரதிவித பக்தியையும் உணர்ந்து அப்ப பெருமாள் என்ன பண்றாரு, உன்னை வந்து துளசியா வந்து அவதரிக்க வைக்கிறேன். அப்ப நீ இனி வரும் காலங்கள்ல என்னோட பூஜைக்கு வந்து நீ பயன்படுவ, நீ இல்லாம என்னோட பூஜை வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை வந்து விருந்தாக்கு கொடுக்குறாங்க.